ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய் மாமன் சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மாயாண்டியும் மீனாட்சியும் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக தான் இருக்காங்க. என்னதான் இருந்தாலையும் 2 பேரும் நினச்ச மாதிரி நல்லபடியாக அழகிற்கும் பூங்குடிக்கும் கல்யாணத்தையுமே முடிச்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, மஞ்சமலைக்கு பயங்கர கோவத்தில் இங்கே பூங்குடியை கூட்டுமே பேசுகிறாங்க. கூட்டு பேசுனதில் தெரிய வருது, கருங்கல் பாண்டி இங்கே பூங்குடியை கடத்தி கொண்டு போய் பூங்குடி கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணோம் அப்படின்ற விஷயத்த வந்து பூங்குடியுடைய ஃப்ரெண்டுமே அங்கே மஞ்சமலை கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட உடனே அங்கே இருக்கிற மஞ்சமலைக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இன்னமா பூங்குடி இப்படியெல்லாம் அவன் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நினச்சி பார்க்கல. அவனை அன்னைக்கே நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும். அவனுக்கு நான் ஃபஸ்ட்டு பொண்ணு கொடுக்குறேன்னு முதல்ல சொல்லியிருக்கவே கூடாது. இந்த ராசாத்தியுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நான் முட்டாள்தனமாக அவனுக்கு நான் பொண்ணு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே மாயாண்டியை நான் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி பண்ணேன். மற்றபடி நான் வேறு எந்த ஒரு இதுலேயுமே உன்னுடைய வாழ்க்கையை நான் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் எப்போவுமே பண்ணது கிடையாது. ஆனால் சொல்லப்போனால் அவனை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பிடிக்காம தான் நான் உனக்கு அவனை பார்த்தனே தவிர, பார்த்து கூட அங்கே மாயாண்டியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நான் கெடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன். ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லா அப்பனும் நினைப்பான். ஆனால் உன்னுடைய அப்பன் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு பார்த்துருக்கேன். ஆனால் என்னதான் இருந்தாலையும் அழகர் வந்து ரொம்பவே உனக்கு பொருத்தமானவ. அது மட்டும் இல்லாமல் மாயாண்டியும் சரி, அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே உன்னை ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துப்பாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்னதான் இருந்தாலையும் என்னுடைய சந்தோஷத்தை கெடுத்த மாயாண்டியை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நான் இப்படி பண்ணிட்டேன். நீ என்னை மன்னிச்சிக்கோமா பூங்கொடி. உன்னுடைய வாழ்க்கையை இப்படி பண்ணதுக்கு காரணமே நான் தான் பூங்குடி. என்னை மன்னிச்சிக்கோ. ஏன்னா இங்கே கருங்கல் பாண்டிக்கு உன்னை கட்டி வச்சுட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக கருங்கல் பாண்டி உன்னை சந்தோஷமாக வச்சுருந்துருக்க மாட்டான். எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ தான் நான் விசாரித்து பார்த்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னே. ஏன்னா கருங்கல் பாண்டி அவன் ரொம்பவே குடிச்சிக்கிட்டே இருக்குவான் போல். அவன் குடிச்சிக்கிட்டு ஊரெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு அவன் ரொம்ப ஊதாரியாக சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். கேட்ட உடனேயே எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் ஆயிடுச்சு. எனக்கு அப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் என்னுடைய பொண்ணை வந்து அந்த கருங்கல் பாண்டிக்கு நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்பட்டுட்டேன். நான் இப்போ கண்டிப்பாக இங்கே மாயாண்டிக்கு பண்ண நான் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தெல்லாம் நான் கண்டிப்பாக இப்போ அவங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும். என்னதான் இருந்தாலையும் அவர் என்னுடைய அந்த வீட்டில் நான் பொண்ணு எடுத்து அவங்களுக்கு அவங்க வந்து எனக்காக எவ்வளவோ பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்காக நான் ஒரு நல்லது கூட பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலைக்குமே சொல்லிடுறாங்க. உடனே பூங்கொடியும், அப்பா நீங்கள் எதுக்காகப்பா அழுதுகிட்டு இருக்கீங்க, நீங்கள் அழுகாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலை கிட்ட அங்கே பூங்கொடியும் சொல்லிடவும், உடனே அங்கே இருக்கிற மஞ்சமலையும், இல்லை பூங்கொடி, இங்கே என்னுடைய மச்சானுக்கு நான் மிகப்பெரிய ஒரு துரோகம் பண்ணிட்டேன். அப்படி ஒரு துரோகத்தை நான் பண்ணியிருக்கக்கூடாது. கண்டிப்பாக இங்கே எல்லார் முன்னாடியும் ஊராளுங்க முன்னாடி நான் மாயாண்டி கிட்ட நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும் என்னுடைய மச்சான்கிட்ட. ஏன்னா நான் முறையாக ஒரு வந்து வாய் திறந்து நான் முறையாக எப்போவுமே கூட்டுதும் கிடையாது. அவரை நான் அசிங்கமாக பேசியிருக்கேன். ஏன்னா நிறைய ஃபங்க்ஷனில் வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷனில் கலந்துருக்காரு. ஆனால் அந்த ஃபங்க்ஷனில் கூட அவரை வந்து ரொம்பவே தப்பாகவும் பேசி அசிங்கமாகவும் பேசி அனுப்பிவிட்ருக்கேன். அப்போ கூட ஒரு வார்த்தை கூட நம்மளை எதுவுமே சொல்லாமல் அவர் கிளம்பியிருக்காரு. அதனால் நான் கண்டிப்பாக இனிமேல் இப்படி ஒரு தப்பை நான் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையும் மாயாண்டிக்கிட்ட போகிறாங்க. மாயாண்டிக்கிட்ட போகும்போது பின்னாடி இங்கே பூங்கொடியும் அவங்க கூட வந்த ராசாத்தின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டுருக்க. ராசாத்தி, அண்ணன் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது அண்ணன். அந்த மஞ்சமலை உங்களுடைய கையை வெட்டி உங்களுடைய சந்தோஷத்தை கெடுத்தவனை அவங்ககிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்காதீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தி எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் ராசாத்தி சொல்கிறத கேட்காம இங்கே மஞ்சமலையும், ராசாத்தி உன்னால தான் நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொல்லி சொல்லி என்னுடைய மைண்டை வந்து மைண்ட் வாஷ் பண்ணி நீங்கள் இப்படியெல்லாம் ஒரு வேலையை பண்ணி வச்சுட்டீங்க. உங்களால் தான் நான் இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மாயாண்டி குடும்பத்திலேருந்து நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையுமே கொடுத்ததே கிடையாது. அவங்களுக்கு தான் நம்ம மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் இந்த ஊரில். எங்கள் மாயாண்டி இவ்வளோ கௌரவமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னா என்னதான் தப்பு பண்ணாலையும் அந்த தப்பை வந்து ரிட்டன் நாம் பண்ணக்கூடாது. அவங்க அந்த தப்பை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் இங்கே மாயாண்டி. அந்த ஒரு பெரிய மனுஷனை நீயும் உன்னுடைய புருஷனும் சேர்ந்து என்னென்னமோ சொல்லி அவங்கள பழி வாங்க வச்சுட்ட. ஆனால் இதுக்கு மேலேயுமே என்னால் பழி வாங்க முடியாது. என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கை நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும். இப்போ அழகர் வந்து என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கையை
காப்பாற்றி மீண்டு கூட்டிகிட்டு வந்திருக்கான். இப்போ என்னுடைய பொண்ணை உயிரோடு நான் பார்க்குறேன்னா அது அழகால் மட்டும்தான். என் பொண்ணுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னுடைய பொண்ணுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா என்னால் தாங்க முடியாது. அப்படி உயிராக நினச்சிக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணவே காப்பாற்றிருக்கான். அவனை நான் மறுபடியும் பழி வாங்கணும்னு நினைக்கக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே சொல்லிட்டுறாங்க. உடனே இங்கே இருக்கிற ராசாத்தியும் நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பலாயிடுச்சு. அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு நினச்சோம். அதுவும் இங்கே இப்போ பாழாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தியுமே ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவும் உடனே உள்ள பேச்சு மீனாட்சி, தெய்வானை, அங்கே நந்தினி, மாயாண்டி, மீனாட்சின்னு சொல்லிட்டு எல்லாருமே உக்காந்துக்கிட்டு இருக்க உடனே அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே முன்னாடி போய் நிற்கிறாங்க. மாயாண்டி முன்னாடி போய் நின்ற உடனே மீனாட்சியும் அங்கே இருக்கிற மாயாண்டியும் எழுந்து நிற்கவும் மாப்பிள்ள சொல்லு மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே சொல்லவும் மாயாண்டி சொல்லவும் உடனே அங்கே இருக்கிற மச்சான் என்னதான் இருந்தாலும் இவ்வளோ நாளாக உங்களை நான் கஷ்டப்படுத்திருக்கக்கூடாது, உங்களை நான் அசிங்கப்படுத்திருக்கக்கூடாது. என்ன நீங்கள் மன்னிச்சிக்கோங்க மச்சான். நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த தப்பெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் என் மேலே நீங்கள் கோவப்படாமல் நீங்கள் என்னை ரொம்பவே மரியாதையாக தான் நினச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் நான் தான் புத்தி கெட்டு போய் சொல்லுவார் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு உங்களை நான் ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையும் மாயாண்டி காலில் விழுந்துடவும் உடனே மாயாண்டியும் இது மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்க, முதல்ல எழுங்க மாப்பிள்ள, நான் உங்களை எப்போவோ மன்னிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீங்களா மனசார எங்களுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை நீங்கள் கொடுக்கலன்னு சொல்லிட்டு எனக்கே நல்லாவே தெரியும். அது நீங்கள் யார் சொல்கிறாங்க யாரோடைய பேச்சை நீங்கள் கேட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தான் நாங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்னுடைய தங்கச்சி பேச்சு நிறைய டைம் என்கிட்ட சொல்லியிருக்கா. என்னுடைய புருஷன் எந்த ஒரு தப்பும் அறியாதவர், அவர் சொல்லுவார் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்க. அதனால் நீங்கள் என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தங்கச்சி என்கிட்ட எத்தனையோ டைம் பேசியிருக்கா. நான் அவள் பேசுகிறனாலையுமே உன்னை நான் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் மாப்பிள்ள. என்னதான் இருந்தாலையும் நீ என்னுடைய தங்கச்சியுடைய புருஷன், உன்னை நான் எப்படி பார்த்துக்கணுமோ அந்தளவுக்கு நாங்கள் உங்களை பார்த்துப்போம். எனக்கு நீங்கள் மாமா, அந்த முறையில் நான் உங்களை சந்தோஷமாக வச்சு நான் பார்த்துக்குவேன். நீங்கள் எனக்கு உறுதுணையாக இருந்தால் மட்டும் போதும். எனக்கு சொந்தத்தை வேணும் தான் கேட்குறேன். ஏன்னா நம்ம 2 பேருக்கும் எந்த ஒரு சண்டை சச்சரவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஆனால் நீங்கள் தான் என் கூட பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய விஷயத்த பண்ணிட்டீங்க. ஆனால் அதை நான் பெருசாக கூட எடுத்துக்க கிடையாது. ஏன்னா எனக்கு சொந்தமாக எல்லாருமே ஒத்துமையாக இருக்கணும், யாருமே எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஆசை. மற்றபடி எனக்கு வேறு பெரிய ஆசையெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியும் சொல்லிட்டுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க அழகருக்கும் சரி, அங்கே இருக்கிற பூமுடிக்கும் சரி, எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. இங்கே மாயாண்டி இது அழகருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. இன்னும் இருந்தாலையும் இங்கே மஞ்சமலை இப்படி ஒரு காரியத்தை கண்டிப்பாக செத்தாலையும் செய்ய மாட்டான். இப்போ என்னடானா அப்பாவுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான். இது எனக்கு சம்திங் ராங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகர் யோசிக்கவும் உடனே இங்கே அவங்களுடைய ஃப்ரெண்டெல்லாம் மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இந்த ஊர் முன்னாடியே விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு, அவர் ஒன்றும் திருந்தலை, ஏதோ சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. என்னதான் இருந்தாலும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சாரு. இதுக்கு மேலே உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு என்ன வேண்டிய கிடைக்கு? கண்டிப்பாக அப்படியெல்லாம் அவர் பண்ண மாட்டார். அவருடைய தப்பெல்லாம் அவர் உணர்ந்துட்டால போகல. அதனால தான் அந்த ஊர் முன்னாடியே உங்கள் அப்பளுடைய காலில் விழுந்து இது மன்னிக்கவும் செஞ்சார். அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பா அவங்கள எதுவுமே தப்பாகவும் நினைக்க கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மஞ்சமலை செஞ்ச தப்புக்காக உங்கள் அப்பா கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டார். இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அன்றைக்கி நம்ம அந்த கருப்பசாமி கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். கருப்பசாமி என்ன சொல்லுச்சுன்னு தெரியுமா? இங்கே உங்களுடைய 2 ஃபேமிலியுமே நான் ஒன்று சேர்த்து வைக்கிறேன், நீங்கள் 2 பேரும் எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த கருப்பசாமி சொன்னதை நீங்கள் கேட்டிங்களா இல்லையா அழகர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டுமே சொல்லவும் உடனே அழகரும் மாப்பிள்ள அந்த சாமிக்கு இவ்வளோ சக்தி உள்ளதா? ஐயோ சாமி, இங்கே எனக்கு இப்படி ஒரு காட்சியெலாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே நினச்சது கூட கிடையாது. ஆனால் எனக்கு என்ன இருந்தாலையும் எனக்கு மனசில் குருன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகருமே சொல்லிடுவாங்க. உடனே நந்தினியும் முடிவே பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக எங்கள் அழகர் மாமாவும் பூங்கொடியும் பெரியவே போகிறது கிடையாது. இப்போ அவங்களுடைய அப்பாவும் இங்கே
மாமா கிட்ட வந்து மன்னிப்புமே கேட்டுட்டாங்க. இதுக்கு மேலே கண்டிப்பாக நம்ம நினைக்கிற மாதிரி அழகர் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இவங்க மேலே இருந்த ஜோசமும் கழிச்சிட்டாங்க இவங்க கல்யாணத்தை பண்ணி. இதுக்கு மேலே நம்ம அழகர் மாமாவை நினச்சிக்கிட்டு கடைசி வரையும் இப்படியே இருந்துட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நந்தினியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க தெய்வானைக்கு பயங்கர கோவம். ஏன்னா இங்கே தெய்வானை வந்து அழகருக்கு நந்தினியை கல்யாணம் பண்ணி வைக்கணும், நந்தினி தான் அழகரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ரொம்பவே வளர்த்துக்கிட்டாங்க. ஆனால் இங்கே நந்தினி வந்து தினம் தினம் இங்கே அழகரை நினச்சி அழுகிறத அங்கே இருக்கிற தெய்வானை வந்து பார்த்து சகிக்க முடியல. ஏன்னா ஒரு பெத்த மக வந்து ஒருடைய அப்படி ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்துக்கிட்டு எந்த ஒரு தாயுமே சந்தோஷமாக இருக்க முடியாது. அந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் தெய்வானை வந்து எப்படியாவது இவங்களுடைய ஃபேமிலியில் நம்ம பிரச்சனையை உருவாக்கி நம்ம பூங்கொடியையும் அழகரையுமே பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வானை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க நினைக்கிறது எப்போவும் ஒருபோதுமே அந்த ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. அவங்க ஏதோ ஒரு கோவத்தில் அப்படி ஒரு முடிவெல்லாம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நினச்சாலையும் அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக நடத்தவே முடியாது. ஏன்னா இங்கே அழகரும் பூங்குடியும் தான் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. பூங்குடியும் அந்த வீட்டுக்குள்ளே வந்த நோக்கத்தை மறக்க போகிறாங்க. அந்த வீட்டை நான் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு வந்த விஷயத்த வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கிற பூங்குடியோட மனசுலேருந்து இந்த மண்டபத்திலே தூக்கி போட்டுட்டு தான் அவங்களுடைய வீட்டுக்குமே போவாங்க. இதுக்கு மேலே அழகரை புரிஞ்சுக்கவோ அழகர் கூட பேசி பழகவோ அவங்க வந்து கொஞ்சம் கற்றுப்பாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே அழகர் வந்து ரொம்பவே நல்லவன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடிக்கு தெரிஞ்சாலையும், ஆனால் அவங்க அப்பா வந்து அழகுடைய அப்பாவால் அசிங்கப்பட்டிருக்காங்க, அவமானப்பட்டிருக்காங்க அப்படின்றதுனால அவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஒரு நோக்கமும் போயிடுச்சு. இதுக்கு மேலே இங்கே பூங்குடி வந்து அழகரை புரிஞ்சுக்கிட்டு அழகர் கூட சேர்ந்து வாழ தான் போகிறாங்க. ஆனால் அழகர் தான் இங்கே நந்தினி நினச்சிக்கிட்டு இங்கே பூங்குடி எதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியில் அவர் இருக்கார். ஆனால் அதுவுமே போக போக சரியாயிடும். இவங்க 2 பேரும் கண்டிப்பாக சேர்ந்து வாழ தான் போகிறாங்க. ஆனால் இதெல்லாம் கேட்குற போது நினைக்கிற போது அங்கே இருக்கிற இது மீனாட்சிக்கும் அங்கே இருக்கிற மாயாண்டிக்கும் 2 பேருக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இங்கே கல்யாணம் முடிஞ்ச கையோட ஃபங்க்ஷன் ஆட்டம் பாட்டம்னு சொல்லிட்டு கேம் அப்படின்ற மாதிரி எல்லாமே முடிச்சுட்டு எல்லாருமே அங்கே இருக்கிற மாயாண்டி மஞ்சமலன்னு சொல்லிட்டு தோளில் கை போட்டுக்கிட்டு வீட்டுக்குமே போயிடுறாங்க. உடனே வீட்டுக்கு போன உடனே அங்கே இருக்கிற மஞ்சமலையும் சரிங்க மச்சான், எனக்கு நிறைய வேலை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இங்கே நான் உங்களுக்கு பண்ண தப்புக்காக மறுபடியும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு செஞ்ச தப்பை நான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு மனசுலேருந்து போகல. அது மட்டும் இல்லாமல் இங்கே அழகர் வந்து என்னுடைய மகளை காப்பாற்றலைன்னா இப்போ என்னுடைய மகளை நான் உயிரோடையே பார்த்துருக்க மாட்டேன். ஆனால் அந்த கருங்கல் பாண்டியை நான் சும்மாவே விட மாட்டேன். என்னுடைய கையால் தான் அவனுக்கு சாவு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே மனசுக்குள்ளே இது அங்கே இருக்கிற மாயாண்டி கிட்ட சொல்லவும் உடனே மாயாண்டியும் மாப்பிள்ள இது என்ன மாப்பிள்ள நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க, என்ன இருந்தாலையும் பேசி தீர்த்துக்கலாம், அது மட்டும் இல்லாமல் சட்டப்படி போகலாம், நீங்கள் அவன் மேலே கேஸ் கொடுங்க, இது மாதிரி என்னுடைய பொண்ணு கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான், என்னுடைய பொண்ணை கடத்தி கொண்டு போய் அவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் கொடுத்தனாவே அவன் உள்ளே போயிடுவான். நீங்கள் எதுவுமே பண்ணிவிட்டு நீங்கள் எதனா பிரச்சனையில் மாட்டிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியும் சொல்லிடுறாங்க. மஞ்சமல்லியும் இல்லை மச்சான், இல்லை என்னாலலாம் சும்மாலாம் இருக்க முடியாது, கண்டிப்பாக அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மஞ்சமலையும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே சுடலையும் ராசாத்தியும் அண்ணே என்னண்ணா பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலண்ணே, ஆனால் நீங்கள் மஞ்சமலை இப்படியெல்லாம் மன்னிப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்கூட பார்க்கல, நீங்கள் எப்போவுமே அவனை மன்னிக்கவும் மாட்டேன் மறக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ என்னென்னா நீங்கள் அவனை இன்னுமே பண்ண மாட்டேன், அவனுடைய சொந்தம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறீங்கண்ணே. ஆனால் உங்களுடைய மனசை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தி வந்து பேசிக்கிட்டு போக உடனே ராசாத்தி நீ எதுவுமே என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத, நீ முன்னாடியிலேருந்து எனக்கும் எங்கள் மச்சானுக்கும் பிரச்சனை வந்ததுக்கே காரணம் உன்னால தான் நினைக்கிற, நீ தான் ஏற்றி விட்டு எங்கள் 2 பேருக்கும் சண்டையை உருவாக்கி நீ சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் கருங்கல் பாண்டியை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே நீ தான். இப்போ கருங்கல் பாண்டி என்னுடைய பொண்ணை கடத்தி என்னுடைய பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான். இப்போ நீ பண்ணதெல்லாம் தப்பு கிடையாது, நான் பண்ணது தான் தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு தோணுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற
மஞ்சமலையும் பூங்குடி கிட்ட சாரி அங்கே இருக்கிற ராசாத்தி கிட்ட சொல்லவும் உடனே ராசாத்தியும் அண்ணன் என்னண்ணே இப்படிலாம் பேசிட்டீங்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குண்ணே. நான் எப்போண்ணே நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நினச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவும் ஒருபோதுமே நினச்சது கிடையாது. ஆனால் நீங்கள் என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தி சொல்லவும் உடனே இங்கே மஞ்சமலையும் ராசாத்தி உன்னுடைய மனசில் உன்னுடைய எண்ணத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தோம் நீ இப்படியெல்லாம் என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காத, சுடலையும் நீயும் சேர்ந்து நான் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னுடைய பொண்ணும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருக்கீங்க. இப்போ அந்த கருங்கல் பாண்டி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது நீங்களாம் என்கிட்ட கன்சல்ட் பண்ணி என்னை மனசை மாற்றி கருங்கல் பாண்டிக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொன்னீங்க. ஆனால் அந்த கருங்கல் பாண்டி எவ்வளோ கேடு கட்டுவன்னு சொல்லிட்டு அவனுக்கு வயசு மட்டும் தான் ஆயிருக்கு, மற்றபடி மாப்பிள்ளை ரொம்பவே நல்லவர், நிறைய பார் வச்செல்லாம் நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லலாம் சொன்னீங்க. ஆனால் அவனுடைய கேரக்டர் நல்லதுன்னு சொன்னீங்களா, இல்லை அவனுடைய இது நான் எண்ணங்கள் நல்லதுன்னு சொன்னீங்களா? அவன் ஒரு 1ஆம் நம்பர் பொம்பளை பொறுக்கி, அதெல்லாம் நான் எல்லாமே டீட்டெயிலெலாம் விசாரிச்சுட்டேன். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு 5 லட்சம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கையை நீங்கள் பணைய வைக்க நீங்கள் துணிஞ்சினீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுடைய பேச்சை மறுபடியும் இன்னொரு டைம் நான் இந்த ஒரு பேச்சவே நான் கேட்க மாட்டேன். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய விஷயத்தில் நான் பண்ணியிருக்கீங்க. ஆனால் என்னதான் இருந்தாலையும் என்னுடைய தங்கச்சின்னு சொல்லிட்டு நான் உன்னை சும்மா விடுறேன். மற்றபடி நான் வேற யாராவது இருந்திருந்தா கண்டிப்பாக நான் சும்மாவே விட்டுருக்க மாட்டேன். அவங்கள நான் ஒரு வழியை பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே மீனாட்சியும் அங்கே இருக்கிற மாயாண்டி கிட்ட இங்கே என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல, மஞ்சமலை போய் இங்கே நம்பக்கிட்ட இப்படியெல்லாம் மன்னிப்பு கேட்பான், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. நான் கும்பிடுற அந்த தெய்வம் என்னை கைவிடலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சி சொல்லவும் உடனே அங்கே மாயாண்டியும் அங்கே நின்றுக்கிட்டு மீனாட்சி எல்லாமே கண்டிப்பாக ஒரு நாள் சரியாகும், அதுதான் எந்த ஒரு விஷயத்துலையுமே முன்கோபம் இருக்கவே கூடாது, எல்லாமே பொறுமையாக இருந்தால் எல்லாரும் ஒரு நாளைக்கு மனசை மாறி எல்லாம் ஒரு நாளைக்கு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாரும் முன்னாடியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இப்போ பார்த்தியா மஞ்சமலை என்கிட்ட மன்னிப்பு கேட்குறான், என்னுடைய மாப்பிள்ளை இப்போ திருந்திட்டான், இதுக்கு மேலே என்னுடைய தங்கச்சி அங்கே சந்தோஷமாக வாவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியும் சொல்லிடவும் உடனே இங்கே பேச்சியும் அண்ணன் எனக்கு இன்றைக்கி தானே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, என்னுடைய புருஷன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பான்னு சொல்லிட்டு நான் ஒருபோதும் நினச்சதில்லை. என்னுடைய புருஷனால் நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, ஆனால் இப்போ தான் என்னுடைய புருஷன் செஞ்ச தப்புக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. இதை நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குண்ணே, எனக்கு இது போதுண்ணே, எனக்கு இது போதும், எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, அந்த வீட்லேயே இருக்கக்கூடாது, நான் இங்கேயே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் இங்கே அவரே மனசு மாறி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதும் என்னுடைய மனசு மாறிடுச்சுன்னு, இதுக்கு மேலே அந்த வீட்டை விட்டு எக்காரணத்தை கொண்டும் நான் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் இந்த வீட்டுக்கு வர மாட்டேன்னு, இதுக்கு மேலே இதுக்கு மேலே எனக்கு வார்த்தையே வரலண்ணா, அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சியும் அங்கே மாயாண்டி கிட்ட சொல்லவும் உடனே மாயாண்டியும் அத்தா பேச்சு நீ எதுக்குமே கஷ்டப்படாத அத்தா, எல்லாமே சரியாகும். இங்கே மஞ்சமலை ரொம்பவே நல்லவர் தான், ஆனால் அவர் கூட இருக்கிற அந்த சுடலையும் இங்கே ராசாத்தியும் அந்த மஞ்சமலையை கெடுத்துடுறாங்க. எனக்கு அது நல்லாவே புரியுது. அதனால தான் இங்கே எல்லாரும் நீங்கள் அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு இல்லை, உனக்கு எப்போ என்னை பார்க்கணுன்னாலையும் இந்த வீட்டுக்கு வரலாம். அதே மாதிரி தான் எனக்கும் உன்னை பார்க்கணும் அப்படின்னாலையும் நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியும் சொல்லிடவும் உடனே இங்கே மீனாட்சியும் மதனி எனக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனாட்சிக்கிட்ட மதனின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேச்சியுமே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே அழகரும் அப்பா என்னப்பா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, மஞ்சமலை போய் இங்கே உங்ககிட்ட இப்படி ஒரு மன்னிப்பை கேட்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா, எப்படிப்பா இவ்வளோ கூடிய சீக்கிரம் எங்கள் மஞ்சமலையுடைய மனசு மாறிச்சு, இங்கே மஞ்சமலை நடிக்கிறானோ என்னவோ எனக்கு சந்தேகமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டி கிட்ட சொல்லவும் உடனே மாயாண்டியும் அழகரு இல்லைப்பா கண்டிப்பாக மஞ்சமலை திருந்திட்டான் போல், அவனுடைய மூஞ்சை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா மஞ்சமலை ரொம்பவே குற்றுணர்ச்சியோடையும் அங்கே வருத்தத்தோடையுமே என்கிட்ட மன்னிப்பு கேட்டதை அவன் 2 கண்ணையுமே நான் பார்த்தபோது அவன் மனசார தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுருக்கான் அவன் செஞ்ச தப்புக்கு. ஏன்னா அவனுக்கு ஒரு கட்டத்தில் அவன் செய்யல தப்பு, ஆனால் தெரியாமல் அவனுடைய கையை வெட்டிக்கிட்டு அவனுடைய வாழ்க்கையே நான்
ஸ்பாயில் பண்ணிட்டேன். அவனுடைய வாழ்க்கையே குறிக்கோளாக ஆக்கிட்டேன். அவனுக்கு 2 கை இருந்துச்சுன்னா நல்லபடியாக அவனுடைய வேலையை உண்டு, அவன் உண்டுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பான். ஆனால் கடைசியில் மாப்பிள்ளைக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டு எனக்கு தான் ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே சொல்லவும், உடனே இங்கே அழகரும், அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? உங்களை கத்தி எடுத்துக்கிட்டு அவன் வெட்ட வந்தபோது நீங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா நிற்க சொல்கிறீங்களா? நீங்கள் அந்த கத்தியை தடுத்து கீழே தான் போட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களை எங்களால் உயிரோடு பார்த்துருக்க முடிஞ்சிருக்காது. அது நீங்கள் பண்ணது ஒரு வகையில் கரெக்டாக இருந்தாலையும் நீங்கள் எதர்ச்சியாக தான் அது நடந்தது. நீங்கள் தெரிஞ்சோ அவனுடைய கையை வெட்ட கிடையாது. தெரியாமல் நடந்ததுக்கு கண்டிப்பாக அது எந்த ஒரு தப்புமே உங்கள் மேலே வராதுப்பா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருக்குமே எந்த ஒரு கெடுதலும் கூடாத ஒரு பர்சனும் கூட. ஏன்னா நானும் சரி, இந்த வீட்லேயும் சரி, இங்கே மஞ்சமலை பேச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு பர்சன் நீங்கள் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் பூங்குடியை நான் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணேன். அங்கே கருங்கல் பாண்டியை நான் சும்மாவே விட மாட்டேன். இங்கே கருங்கல் பாண்டி இங்கே பூங்குடியை கடத்தி கொண்டு போய் ஒரு ரூமில் அடைச்சி அங்கே பூங்குடிக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணதை பார்த்த உடனே எனக்கு பயங்கர கோபமாயிடுச்சு. அவனை அங்கேயே உயிரோடு எதுக்காக விட்டுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கோபமாக இருக்குது. அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே அங்கே மாயாண்டியும், என்ன அழகு, நீ அவனை அங்கே சும்மா விட்டுட்டு வந்தது தான் கரெக்டான ஒரு விஷயம். நீ அவனை எதனா பண்ணிகிட்டு இருந்தனா கேஸு போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு நம்ம அழைய வேண்டியதாக இருக்கும். நீ எந்த ஒரு பிரச்சனைக்குமே போகாத அழகு. நான் உன்னுடைய நல்லதுக்கு தான் சொல்லுவேன். எதாக இருந்தாலையும் பேச்சுவார்த்தையோடையே முடிச்சுக்கிற வழியை பாருங்கள். நீங்கள் எதனா ஒரு பிரச்சனை பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ எதனா ஒரு பண்ணுற வேலையை வச்சுக்காத அழகு. எனக்கு நீ முக்கியம் அழகு. நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் எலியும் பூனியுமா அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் பூங்கொடியும் நீயும் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாருங்கள். நீங்கள் இப்படியே அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை தான் ஸ்பாயில் ஆகும். உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனும் அங்கே அது சேர்த்து ஒரே டைமில் கல்யாணமும் வச்சுச்சு. இதுக்கு மேலேயுமே நீங்கள் இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் அம்மா உங்களை பார்த்து ரொம்பவே தினம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பா. ஏன்னா உங்கள் அம்மாவை நான் சந்தோஷமாக வச்சுக்கணும். உங்கள் அம்மா எனக்காக எவ்வளவோ தியாகங்கள்லாம் பண்ணியிருக்கா. எனக்காக அவள் எவ்வளவோ பண்ணிட்டா. நான் அவளுக்கு அதுக்கு கைமாறா நான் இந்த ஜென்மத்தில் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்காக அவள் உயிரை கொடுக்கறதுக்கு கூட தயங்க மாட்டா. அது மாதிரி நீங்களும் அங்கே ஒத்துமையாகவும் எந்த ஒரு பிரச்சனை சண்டை சச்சரவு பண்ணாமல் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கா அழகு. வாழ்க்கையில் எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நீ எனக்கு பண்ணணுன்னா இங்கே பூங்கொடிக்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாமல் அவன் கூட சேர்ந்து சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் அழகு. இதுதான் எனக்கு சந்தோஷம். எனக்கு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு பேத்தியோ ஒரு பேரனோ எனக்கு நீங்கள் பெற்று கொடுத்துட்டீங்கன்னா அவங்கள நான் கொஞ்சிக்கிட்டு நான் சந்தோஷமாக போய் சேர்ந்துருவேன். நான் உயிரோடு இருக்கிறதுக்குள்ள என்னுடைய பேத்தியை நான் பார்க்கணும், என்னுடைய பேரனை நான் பார்க்கணும். அதுக்கான ஒரு வழியை பார்க்கணும். ஏன்னா நீ இங்கே பூங்குடி கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு எலியும் பூனியுமா அடிச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது எந்த ஒரு வேலையுமே ஆகாது. எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணுறதுனா இது ஒரு விஷயம் மட்டும் பண்ண அழகு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டி சொல்லவும், உடனே அங்கே இது அழகரும், அப்பா என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க? அவளை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. பிடிக்காம தான் நான் அவளை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகர் மறுபடியும் சொல்லவும், உடனே அழகர், என்ன அழகர் பேசிக்கிட்டு இருக்க? இங்கே அவங்களுடைய வீட்டுக்கு போய் நீ அவளை தூக்கிட்டு போய் ஒரு நைட்டு ஃபுல்லாக நீ இருக்கிற இடத்துல வச்சுருக்க. அப்புறம் நீ வீட்டுக்கு கொண்டு போய் விட்டால் அந்த பக்கத்தில் இருக்கிற ஊராளுங்க அவளை பார்த்து தப்பாக பேச மாட்டாங்களா? தப்பாக பேசி அவளை அவமானப்படுத்த மாட்டாங்களா? அதனால தான் அவள் அந்த பஞ்சாயத்து முன்னாடி என்னை தூக்குனவரே அவரே என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை வச்சா. அந்த வாதமும் ஒரு கரெக்டான ஒரு வாதம் தானே. ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு அசிங்கம் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னா இப்படி ஒரே வழி தான் இருக்குது. இந்த ஒரு வழி தான். அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டில் இருந்து மீனாட்சி இது தேன்மொழியே இருக்கட்டுமே. தேன்மொழியை யாராவது தொட்டு தூக்கிட்டு போயிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு விட்டால் நம்ம இப்படி சும்மா இருந்துருவோமா? அதே மாதிரி தான் நம்மளுக்கு என்னவோ அதே தான் எல்லாருக்கும் ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு நாம் நினச்சிக்கணும். நீ எங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தூக்கி விசிறி அடிச்சுட்டு நீ இப்போ புது வாழ்க்கையை நல்லபடியாக சந்தோஷத்தோட நீ தொடங்கணும். அதை என்னை 2 கண்ணால் பார்க்கணும். நீ சந்தோஷமாக இருந்தனா எனக்கு அதுவே போதும் அழகு. எனக்கு உன்னுடைய வாழ்க்கையை
நல்லா சந்தோஷமா, செழிப்பா பார்க்கணும். நான் உங்க அம்மாவ கட்டிட்டு வந்த நாள்லேருந்து, உங்க அம்மா வந்து என் மேல உயிரே வச்சுக்கிட்டு இருக்கா தெரியுமா? ஆனா, அது மாரி எங்க பூங்கொடியும் உன் மேல உயிரே வச்சுக்கிட்டு இருக்குவா. அதுவும் இல்லாம உன் மேல பாசம் இருக்கும். ஆனா, இல்லாத மாரி உன்கிட்ட கோவமா நடிப்பா. நீயுமே அவகிட்ட கொஞ்சம் பாசமா பேசினா மட்டும் தான், பூங்கொடியும் உன் கூட நல்லா பாசமா பேசிக்கிட்டு இருப்பா. ஆனா, நீ அவகிட்ட வெறுப்ப காமிச்சுக்கிட்டு இருந்தனா, கண்டிப்பா பூங்கொடியும் உன் மேல வெறுப்ப காமிச்சுக்கிட்டு 2 பேருக்கும் மிகப்பெரிய இடைவெளி ஆயிடும். நீ அது மாரி ஒரு விஷயத்த மட்டும் பண்ணிடாத அழகுரு. அழகுரு, என்னுடைய பேச்சுக்கு நீ மரியாதை குடுத்தனா, நீ இப்படி இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீ பண்ணு அழகுரு. எனக்கு அது போதும் அழகுரு அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற ம ம் மாயாண்டியும் அழகர்கிட்ட சொல்லிடவும், அழகரும், "அப்பா எனக்கு உடனே எல்லாம் அவ கூட சேர்ந்து பேச முடியாது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே மறந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவ கூட சேர்ந்து வாழ முடியும். அதுவரையும் அவ கொஞ்சம் பொறுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அழகர் சொல்லிடவும், உடனே இத கேட்ட அங்க மாயாண்டியும், "அழகரே, எனக்கு இது போதும்பா. நீங்க 2 பேரும் சேர்ந்து இருந்து சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும். நீ உன்னுடைய சந்தோஷத்துக்காக தான் நான் இப்ப உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மாயாண்டியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.